அந்த ராணி என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு தெரியல. அவ என்னவோ பெரிய பணக்காரி மாதிரியும் நாங்க என்னவோ கஷ்டப்பட்டவ மாதிரியும் நினைச்சிட்டு தெரியா. அதான் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டியா. மாப்பிள்ளை வீட்டுக்காரவியலாச்சேன்னு ஒரு சின்ன மரியாதை கூட இல்ல. என்னவோ அவளுக்கு கீழே நாங்க இருக்க மாதிரி தான் நடத்திட்டு இருக்கா. கல்யாணம் முடியட்டும். வேலைக்காரியெல்லாம் வேலையை விட்டு நிறுத்திட்டு மவளை வேலை வாங்கி வெளிநாட்டு கூட்டிட்டு போகணுமாம்ல. வெளிநாட்டுக்கு மவளை நல்லா கூட்டிட்டு போவே. அவளும் நல்லா பாப்பா. இந்த ஊர்லயே தான் அவளை வைப்பேன். அதுவும் என் வீட்டு வேலைக்காரியா தான் வைப்பேன். ராணி ஆடுற ஆட்டம் அப்பதான் குறையும். சொத்து எல்லாத்தையும் எழுதி வை, அப்பதான் வெளிநாட்டுக்கு போக முடியும்னு சொல்லணும். இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி மட்டும் அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு ஆர்டர் போட்டுட்டு இருக்கா. கல்யாணம் முடியட்டும், அவளுக்கு நான் ஆர்டர் போடுறேன். மவளும் மருமகனும் வெளிநாட்டுல இருந்தாலும் அவளுக்கு பெருமையா. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆம்பளை பையன், ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை. அதுவளை கல்யாணம் முடிச்சு வச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு நாங்க இங்க உட்காந்து என்ன பண்றதா? இவ பிள்ளைகளெல்லாம் கல்யாணம் முடிச்சு வீட்டை விட்டு அனுப்புற மாதிரி நாங்களும் அனுப்பி வச்சிடணும்னு நினைக்க. நல்லா அனுப்புவேன். கல்யாணம் முடியட்டோம்னா நானே காத்துட்டு இருக்கேன். என்னைக்கு கல்யாணம் முடியுதோ அன்னைக்கு அவ குடுமி என் கைக்கு வந்துடும். அதுக்கு பிறகுதான் ராசாத்தினா யாருன்னு அவ தெரிஞ்சுடுவா. கல்யாணத்துக்கு ஏகப்பட்ட செலவு இழுத்து விட்டாளே. நான் சிம்பிளா பண்ணிடலாம்னு நினைச்சேன். ஏ அம்மா மவளுக்கு நகையே 50 லட்சம் ரூபாய்க்கு மேல ஆயிட்டு. நான் 50 லட்சத்துக்கே கல்யாணத்தை முடிச்சிடணும்னு நினைச்சேன். இவ என்னடானா 50 லட்சத்துக்கு நீ நகையவே வாங்க வச்சுட்டா. இருக்கட்டும் எல்லா நகையும் என்ன அவ வீட்டுக்கா போக போகுது? இந்த வீட்டுல தானே இருக்க போகுது. என் மவளும் கல்யாணம் முடிக்கும் போது அதை போட்டு கட்டி கொடுத்துறேன். இது சும்மா கண் தொடைப்புக்கு தான் எல்லாரும் முன்னாடி குடுக்கற மாதிரி நடிக்க போறேன். கல்யாணம் முடிஞ்ச உடனே நகையெல்லாம் எங்களுக்கு தான். என் மவளுக்கு நான் இந்த நகையை போட்டு கட்டி கொடுக்க அந்த ராணி என்ன பண்ணியான்னு பாத்துருவோம். திமிரு பிடிச்சவா என் மவனை வர சொல்லிட்டு அப்புறம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லியா. என் மவன் என்ன அவ வீட்டு வேலைக்காரனா? இவ கூட முதல்ல அங்க வந்துட்டு இருக்கிறதுக்கு பேனர் அடிக்கலாம். பேனர் ரொம்ப அவசியம். ஆடம்பர செலவுலாம் எதுக்கு? இவட்ட பணம் இருந்தா இவ அடிக்க வேண்டியதானே, எல்லாத்தையும் செய்ய வேண்டியதானே. அதுவும் எங்க செலவுல செய்யுங்கன்னு சொல்லுவா. இந்த போட்டோ ஷூட்டுக்கு என் மவன் தான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணுமா? போட்டோ பிடிக்கிறவனுக்கு என் மவன் தான் ரூபா கொடுக்கணுமா? இவட்ட நிறைய பணம் இருக்குல்ல, இவ கொடுக்க வேண்டியதானே. கல்யாணம் முடியட்ட எல்லா சொத்தையும் இதே சொல்லி எழுதி வாங்குறேன். இரு வெளிநாட்டுக்கு அனுப்புறேன்னு அவ்வளவு சொத்தையும் புடுங்குறேன். அப்பயும் என் மவனை நான் வெளிநாட்டுக்கு அனுப்ப மாட்டேன். அவளை நினைச்சாலே எனக்கு டென்ஷன் ஏறுது. ஆனா எதுவும் சொல்ல முடியாம இருக்கேன். கல்யாணம் முடியட்டுமே, அதுக்கு வரதானே இருக்கு. ஐயோ இது என்ன இவ்வளவு டென்ஷன்ல உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்கு. கேட்கலாமா வேண்டாமா? கேட்காம நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சா நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சிட்டோம்னு சொல்லும். கேட்டுட்டே போயிருவோம். ராசதிகா என்ன ஏக்கா என்னக்கா சமைக்கணும்? ஏன் நான் சொன்னாதான் நீ செய்வியா? நேத்து மாவு அரைச்சு வச்சுட்டு போனேன். ஒன்னு இட்லி அவி இல்லைன்னா தோசையை சுடியில ரெண்டுத்தையும் செஞ்சு வை. இது ஒரு கேள்வின்னு வந்து கேட்க வந்திருக்கா. இல்லக்கா எப்பவுமே உங்ககிட்ட கேட்டுட்டு தானே செய்ய சொல்லியிருக்கிய. கேட்டுட்டு தான் செய்ய சொல்லியிருக்கேன். அதுக்கு ஓயாம வந்து கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு தடவை வந்து கேட்கும் போதே 3 வேளைக்கு என்னென்ன செய்யணும்னு கேட்டுட்டு போயிட்டே இருக்கணும். இல்லனா நேத்து இன்னைக்கு என்ன செய்யணும்னு கேட்டு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கிடணும். அதெல்லாம் எதுவுமே கேட்கறதே கிடையாது. நான் டென்ஷன்ல இருக்கும்போது தான் வந்து தேவையில்லாம பேசிட்டு இருப்பியோ. போ ஏதாவது செஞ்சு போடு. இல்லக்கா தோசையா இட்லியான்னு சொல்லிட்டேன்னா செஞ்சிருவேன். ஏன்னா தோசைனா எல்லாரும் சுட சுட தான் சாப்பிடுவீங்க. இட்லினா அவிச்சு ஹாட் பாக்ஸ்ல எடுத்து வச்சிடலாம். அதான்க்கா. ஷோ இட்லி அவிச்சு தொலை போ. சரிக்கா. ஆமா இட்லிக்கு தொட்டுக்கிட என்ன பண்ணணும்? சட்னி சாம்பார் மட்டும் போதுமா? இல்லனா கார சட்னி புதினா சட்னி ஏதாச்சும் வேணுமாக்கா? ஏன் உனக்கு இந்த வீட்ல என்ன செய்வாங்கன்னு தெரியாதோ? இனிமேல் நாளைக்கு என்ன செய்யணுமோ அது இன்னைக்கே கேட்டுட்டு போயிரு சொல்லிட்டேன். காலையில வந்து நின்னுட்டு டென்ஷன் பண்ணிட்டு இருக்காதே. ராசத்தியக்கா நீங்க தானக்கா எது செய்யணும்னாலும் கேட்டு செய்யுன்னு சொன்னீங்க. பிறகு இஷ்டத்துக்கு செஞ்சா அதுக்கு அசுவியாதாங்க கேட்க வந்தேன். சாம்பாரும் தேங்காய் சட்னியும் வை. இட்லி அவிச்சு ஹாட் பாக்ஸ்ல எடுத்து வை. நாங்களே வச்சு சாப்பிட்டுக்கிடுவோம். போ ரெடி பண்ணி எல்லாத்தையும் டைனிங் டேபிள்ல எடுத்து வை. சரிக்கா. ராசத்தியக்கா என்ன ஏக்கா நீங்க தானே 3 வேளைக்கு என்னென்ன சமைக்கணும்னு கேட்டுக்கிட்டு சொன்னீங்க. மதியத்துக்கு என்ன செய்யணும்னு சொல்லிட்டீங்கன்னா அப்படியே செஞ்சிருவேல்ல. ஏய் நான் டென்ஷனா இருக்கும்போது இதெல்லாம் வந்து கேட்டுட்டு இருப்பியா நீ? அறிவில்ல சொல்லிட்டு இருக்கேல. இல்லக்கா நீங்க தானே இப்ப சொன்னீங்க. மரியாதையே பேர் இல்ல வேலை விட்டு தூக்கிடுவேன். போ மதியம் என்ன செய்யணும்னு அப்புறமா வந்து கேளு. சரிக்கா. சரியான கூமுட்டையெல்லாம் வேலைக்கு வச்சா இப்படிதான் இருக்கும். டென்ஷனா இருக்கேன்னு சொல்லியே தேவையில்லாம திரும்ப அதையே கேட்டுட்டு இருக்கா. இவ்வளெல்லாம் வேலைக்கு சேர்த்தேன் பாத்தியா? என்னதான் சொல்லணும்? அந்த ராணி தான் ஒரு பக்கம் டென்ஷன் படுத்துறான்னு பார்த்தா இவ்வளவு அதுக்கு மேல டென்ஷன் பண்ணியாள்வே. முதல்ல இவ்வளவு வேலையை விட்டு நிறுத்தணும். கல்யாணம் முடியட்டும், அதுக்கு பிறகுதான் எல்லாம்
இருக்கேன். தேவையில்லாம இனி என்ன கொஞ்சம் டென்ஷன் ஆக்காதங்க. இப்பதான் அவ வந்து என்ன சமைக்கணும் என்ன பண்ணணும்னு கேட்டுட்டு போனா. அதுக்குள்ள பார்த்தா நீ வந்து இங்க மட்டும் தான் க்ளீன் பண்ணுவேன்னு வந்து நிக்க. ஏன் நான் உட்கார்ந்திருக்கேன் உனக்கு கண்ணு தெரியலையோ? இங்க தான் முதல்ல க்ளீன் பண்ணுவியோ? போ போய் ரூமை க்ளீன் பண்ணு. இல்லக்கா இந்த இடத்துல தான் நீங்க அடிக்கடி வந்து இருக்கீங்க. அப்புறம் குப்பையா இருக்குன்னு கூப்பிட்டு சொல்றீங்க. அதான் முதல்ல இங்க க்ளீன் பண்ணிடலாமான்னு பார்த்தேன்க்கா. ரொம்ப அவசியம் உட்கார்ந்திருக்கேன்னு உனக்கு தெரியலையா? இங்க பாரு ஷில்பா, நான் இந்த இடத்த விட்டு எப்ப எழுந்து உள்ள போறேனோ அப்பதான் இங்க க்ளீன் பண்ணணும். நான் இருக்கும்போது உள்ள போங்க அங்க போங்க எல்லாம் சொல்லக்கூடாது. நீ போ வேற இடத்த க்ளீன் பண்ணு. ரூம் எல்லாம் போய் க்ளீன் பண்ணு. மொட்டை மாடியில இருந்தாலும் குப்பையா கிடக்கு அதை போய் க்ளீன் பண்ணு. வெளிய கார்டனை க்ளீன் பண்ணு. வந்துட்ட தொடப்பத்தை தூக்கிட்டு நேரா இங்க போன்னு சொன்னேன். எதுக்கு முடிச்சிட்டே நிக்கிற? சரிக்கா. முட்டாள் முட்டாள் சரியான பாடி கட்டின முட்டாளுங்க. இதுவள போய் நான் வேலைக்கு வச்சேன் பாரு. நான் உட்கார்ந்திருக்கேன் இங்கதான் வந்து க்ளீன் பண்ணுவேன்னு சொல்றா. அவ க்ளீன் பண்ணணுமா நான் எழுந்து உள்ள போடணுமா? இந்த வீட்டுக்கு நான் முதலாளியா இல்ல அவ முதலாளியா? நான் எங்க இருக்கணும் இருக்க கூடாதுன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. எங்க க்ளீன் பண்ணணும் எங்க க்ளீன் பண்ண கூடாது நான் தான் சொல்லணும். அவ என்னவோ முதல்ல இந்த இடத்த தான் க்ளீன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்கா. இவ்வளவு சரிபட்டே வரமாட்டாள்வே. பேசாம வேற வாழ்க்கையில வேலைக்கு வச்சிட வேண்டியதா. இத்தனை நாள் வேலை பார்த்தோம் ஒரு டிசிப்ளினே வரலையே. நாளைக்கு ராணி வந்து வீட்டுல உட்கார்ந்துருப்பா. அப்ப இதே மாதிரி சொன்னானா அவ இதை பத்தி என்ன நினைப்பா? சீக்கிரம் இதுவளுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். பாட்டி வாங்க பாட்டி உட்காருங்க பாட்டி. என்னம்மா சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் பாட்டி. நீங்க சாப்பிட்டீங்களா? ஆமாம்மா வீட்லயே சாப்பிட்டு வந்தேன். உங்க அப்பாவும் அம்மையும் யாரையுமே காணோம். ஆளுல பார்த்துட்டு வர யாருமே இல்ல. பாட்டி எல்லாம் ரூம்ல இருப்பாங்க. அப்படியே என்ன ஆபீஸ்க்கு போகலையோ? இல்ல பாட்டி இனிதான் போவாங்க. சரிம்மா. போயிட்டாவ போல நினைச்சிட்டு உன்னை பார்க்கலான்னு இங்க வந்துட்டேன். நீ காலேஜுக்கு கிளம்பலையா? பாட்டி எங்களுக்கு எக்ஸாம் வருதுல்ல அதனால படிக்கிறதுக்காக லீவ் விட்டுருக்காங்க. ஸ்டடி ஹாலிடேஸ். அப்படியா? நீ காலேஜுக்கு போயிட்டியா என்னமோ தான் நினைச்சிட்டே வந்தேன். ஏன் பாட்டி மச்சான் சொல்லலையா? வேலைக்கு தானமா போறேன். காலேஜுக்கு போனா தெரிஞ்சிடும். வேலைக்கு போறதுனால பாட்டிக்கு தெரியலம்மா. ஆமா பரீட்சை இன்னைக்கு? அடுத்த வாரம் பாட்டி. அப்படியே நல்லா எழுதுமா. மொத மார்க் வாங்கணும். சரி பாட்டி. அப்புறம் என் பேரை எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னேன். நீ அவனை விரும்புறியலாமே? ஆமா பாட்டி. ரொம்ப சந்தோஷமா. பாட்டி உங்க ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கேன். பாட்டி அம்மாக்கு பிடிக்காது பாட்டி. தெரியுமா உங்க அம்மைக்கு பிடிக்காதுன்னு தெரியும். அதே மாதிரி அத்தைக்கும் என்னைய பிடிக்காது பாட்டி. யார் சொன்னா உன் அத்தைக்கு என்னைய பிடிக்காதுன்னு? அதெல்லாம் பிடிக்க சும்மா சொல்லிட்டு தெரியா. ராணியோட மாமாங்கிறதால பிடிக்காதுன்னு சொல்லிட்டு தெரியா. அவ்வளவுதான். நீ அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதம்மா. அத்தைக்கு என்னைய பிடிக்கும். பிடிச்சா எனக்கும் சந்தோஷம் தான் பாட்டி. அதான் சூர்யாட்ட நான் ஒரு ஐடியா சொல்லியிருக்கேன். வாங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கு. என்ன ஐடியா பாட்டி? உங்க ரெண்டு பேருக்கும் நான் கல்யாணம் முடிச்சு வைக்கேன். கல்யாணம் முடிச்சிட்டுனா கண்டிப்பா எல்லாரும் ஏத்துக்கிடுவோம். இந்த குடும்பமும் ஒண்ணு சேர்ந்துரும். என்னம்மா சொல்றா? பாட்டி உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணத்தை முடிச்சு வச்சிட்டுமா? பாட்டி யாருக்கும் தெரியாமலையா? அது சூர்யாவோட அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சுதா. அவி சம்மதத்தோட உங்க ரெண்டு பேரும் கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன்னு நான் சூர்யாவுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். பாட்டி அவங்க சம்மதம் மட்டும் போதுமா? எங்க அப்பா அம்மா சம்மதிக்கணும்ல. எல்லாரும் சம்மதத்தோடய கல்யாணம் நடக்கட்டும் பாட்டி. எனக்கு எல்லாரும் சம்மதத்தோடய இந்த கல்யாணம் நடக்கணும்னு ஆசைதாம்மா. ஆனா அதுக்கு உங்க அம்மா ஒத்துக்கிடணும்ல. என் மவனை கூட நான் ஏதாவது பேசி எடுத்து சமாளிச்சிருவேன். எந்த பிரச்சனையும் இல்ல. உன் அம்மா மட்டும் தான் பிரச்சனை. அவன் மட்டும் தான் இந்த விஷயத்தை ஏத்துக்கிடவே மாட்டா. அதனால சரோஜாவோட சம்மதத்தோட இந்த கல்யாணம் நடக்கட்டுமா? உங்க அம்மாட்ட சொல்லாண்டா. இல்ல பாட்டி அது சரி வராது. அம்மா யாருக்கனவே என் மேல கோபமா இருக்காங்க. இந்த மாதிரி நான் செஞ்சா இன்னும் கோவப்படுவாங்க பாட்டி. அதனால நீங்க அம்மாட்ட கேளுங்க. அம்மா சம்மதிச்சா வேணா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆனுமா நான் சொல்றது கேளுமா. உங்க அம்மா சம்மதிக்க மாட்டா. அவளை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. உங்க அத்தை மேலையும் அத்தை பிள்ளைகள் மேலையும் எவ்வளவு கோவமா இருக்கா நீயே பார்த்தால. அது மட்டும் இல்லம்மா இது பாதி சொத்து என் மகளுக்கு சேர வேண்டியது. அவளத்தையும் உங்க அம்மையே புடுங்கிட்டா. கேட்டா அவளுக்கு தான் நகை போட்டிருந்தா சொத்துல எல்லாம் பங்கு தர முடியாதுன்னு சொல்லியா. நான் உங்க அம்மா மேல நம்பிக்கை வச்சு இந்த சொத்து எழுதி தந்தேம்மா. அந்த நம்பிக்கை அவ காப்பாத்தவே இல்லை. சொத்து அவ பேருக்கு போனதோ என் மகளை ஏமாத்திட்டாமா. என்னையும் ஏமாத்திட்டா. இப்போ சரோஜா அங்க கஷ்டப்பட்டு கிடக்கா. பிள்ளைகளுக்கு
சாதிக்கலாம்ல. சரிம்மா, உனக்காக நான் கேட்டேன். ராணி என்ன சொல்லியான்னு பாப்போம். செல்லம்மாக்கா, ராசாத்தி அக்கா கிட்ட நான் வீட்டுக்கு விட்டுட்டுமான்னாக்கா கேட்டேன். அதுக்கு ஆசிட்டாவக்கா. அந்த கொடுமை ஏன் கேக்கா? நான் இப்ப என்ன சமைக்கணும்னு தான் கேட்டேன். அதுக்கே பிடிச்சி நீ ஆசியாசின்னு ஆசிட்டு ஏன் காவி இப்படி இருக்காவ? அது ஏதோ டென்ஷன்ல இருக்கான். அந்த டென்ஷன்ல இருக்கிறதுனால நம்ம போய் பேசினோடனே அது கூட கொஞ்சம் டென்ஷன் வந்துட்டான். நான் போய் கேட்கும் போதே ஏதோ சொல்லி புலம்பிட்டா இருந்துச்சு. நான் வேற நம்ம போய் கேட்கறமே எதுவும் சொல்லுமோன்னு நினைச்சிட்டே தான் போய் கேட்டேன். அதே மாதிரி சொல்லிட்டு பியாதி தான் எடுக்கிறதுக்கு. அதுதானே என்ன சமைக்கணுமோ அதுக்கு முன்னாடி வந்து கேட்கணும்னு சொல்லிச்சு. அதனால தான் போய் கேட்க போனேன். அதுக்கு எப்படி தெரியுமா கோவப்படுது? நீ முன்னாடி நாளே கேட்டு வைக்க மாட்டியோ? 3 வேளைக்கு என்ன செய்யணும்னு ஒரே ஐடியா கேட்க மாட்டியோ? ஒரு தடவை வந்து கேட்பியோங்குது. நீ கூட அன்னைக்கு அவிய சொல்லும்போது கூட தானே இருந்தா ஷில்பா. என்ன சமைக்கணும்னு ஒரு தடவை வந்து கேட்டுட்டு போய் தான் சமைக்கணும்னு சொன்னாவே. இன்னைக்கு போய் கேட்டதுக்கு ரொம்ப தான் பேசியாவே. ஏக்கா, வீடு எப்ப பார்த்தாலும் குப்பையா இருக்கு, ஒழுங்கா பெருக்கிறே இல்லையான்னு கேட்டாப்லக்கா. அதான் முதல்ல அந்த ஹாலை பெருக்கிடுவோன்னு போய் கேட்டேன். அதுக்கு நான் உட்கார்ந்துருக்கும் போது தான் வந்து பெருக்குவியா, நான் உட்கார்ந்துருக்கும் போது இந்த இடத்த நீ கிளீன் பண்ணவே கூடாது, கேட்கவும் கூடாதுன்னு சொல்லிட்டாவக்கா. எந்த இடம் ஃப்ரீயா இருக்கோ அதை போய் கிளீன் பண்ணுன்னு சொல்லியாவே. இது 24 மணி நேரமா அதுலயே உட்கார்ந்துக்கிட்டா நான் எப்படிக்கா கிளீன் பண்ண முடியும்? பிறகு இந்த இடம் சுத்தமாவே இல்லைன்னு சத்தம் போடுவாவே. அதே தான் ஷில்பா இங்கேயோ 3 வேளைக்கு சேர்ந்த மாதிரி என்ன செய்யணும்னு கேட்டுருன்னு சொன்னாவே. நான் காலையிலக்கு கேட்டுட்டு மதியத்துக்கு என்ன செய்யணும்னு கேட்டேன் பாத்துக்க. அதுக்கு நானே டென்ஷன்ல இருக்கேன். இப்பதான் எல்லாத்தையும் கேப்பியோ, பிற வந்து கேளு போன்னு சொல்லிட்டாவே. ஐயோ, ஆமா ஷில்பா, இப்ப மதியம் வேற ஆயிட்டு. காலையில அந்த அண்ணனும் தம்பியும் சாப்பிட்டுட்டு வெளியே போயிட்டாவே. இப்ப மதியத்துக்கு சமைக்கணும், என்ன சமைக்கணும்னு தெரியல. மறுபடியும் போய் அவியிட்ட கேட்டா கண்டிப்பா யாசுவா ஷில்பா. அதான் என்ன செய்யன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். நீ வேணா போய் கேட்டுவாயா? ஐயோ, நானா? நான் போய் கேட்டா உனக்கு என்ன சமையல் வேலையா? வீட்டை பேருக்கு துடைக்கிற வேலை தானேன்னு சொல்லுவாவே. நீங்களே போய் கேட்டு நீங்களே யாச்சு வாங்கிடுங்கக்கா. ஐயோ, என்னால யாச்சு வாங்க முடியாதுமா. ஏக்கா, அப்புறம் உங்க இஷ்டத்துக்கு சமைச்சா அதுக்கும் சத்தம் போடுவாப்ல. அதான் யோசிக்க ஷில்பா. காலையில போய் கேட்டதுக்கே ஒரே யாச்சி. கோவத்திலேதான் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்து பதில் சொன்னாவே. இப்போ மதியத்துக்கு என்ன செய்யணும்னு போய் கேட்டா கண்டிப்பா கோவம் தான் படுவாவே. என்ன பண்றதுன்னே தெரியலையே, பயமால இருக்கு. ஏக்கா, பயப்படாதங்கக்கா, தைரியமா போய் கேளுங்க. சோ, இவியிட்ட வந்து வேலை செஞ்சுட்டு நான் படுற பாடு இருக்கே, என்னால தாங்க முடியல. ரோசா பக்கா ஈஸியா தப்பிச்சிட்டாவே. கொஞ்ச நாள்ல அவியலும் புரிஞ்சுக்கிட்டு வேலையை விட்டு நின்னுட்டாவே. நல்ல இடத்துலயும் போய் வேலைக்கு சேர்ந்துட்டாவே. நம்ம தான் இங்க கடந்து பாடா பட்டுட்டு இருக்கோம். ஏக்கா, நம்மள வேலைக்கு சேர்க்கும் போது இவிய நல்ல குணமா தானக்கா இருந்தாவே. அதை பார்த்து தானே நம்மளே வேலைக்கு சேர்ந்தோம். ஆமா ஷில்பா, வேலைக்கு சேர்க்கும் போது எல்லாருமே நல்ல குணமா தான் இருக்காவ. போக போக தானே அவிய சுயரூபம் என்னன்னு தெரியுது. வீட்டு வேலைக்காரி ஆயிட்டோம்னா நம்ம என்னவோ அவியலுக்கு அடிமை மாதிரி நினைச்சுக்கிட்டியாவே. ஆமாக்கா, அப்படித்தான்க்கா நடத்தியாவே. ரொம்ப மோசமா இருக்கு. வேற நல்ல வேலை நல்ல சம்பளத்தோட கிடைச்சதுன்னா நாளை இந்த வேலையை விட்டு போயிருவேன் ஷில்பா. என்னால இங்க தாக்கு பிடிக்கவே முடியல. இவேட்ட ஏச்சு வாங்கியே முடியல. ஆமாக்கா, வேற நல்ல வேலை கிடைச்சுனா நானும் வந்துடுறேன். உள்ளூருக்குள்ள 8000 ரூபாய் சம்பளத்துக்கு யாருமே வேலைக்கு கூட மாட்டேங்காவல. அந்த நெட்ட மாதிரியே 5000 ரூபாய் சம்பளத்துக்கு தான் அங்க வேலை செய்ய. ஆமாக்கா, ராணி அக்காவே வெறும் 5000 தான் தராவ. அதுக்கு ராசாத்தி அக்கா எவ்வளவோ பரவாயில்ல. பரவாயில்ல தானே, வீட்டு ஏச்சு வாங்க முடியலையே. எதுக்கு எடுத்தாலும் நொய்யி நொய்யி நொய்யுங்காவ. நொய்யி நொய்யினால சம்பளம் கிடைக்குதுல்ல, காதுல வாங்காம தான்க்கா இருக்கணும். ஆமா ஷில்பா, காதுல வாங்காம கண்ணும் காணாத மாதிரி தான் இருக்கணும். அப்பதான் இந்த வீட்டுல இருக்க முடியும். சரிக்கா, அவிய போயிட்டாவலான்னு பார்த்து நான்